போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 18. பிராட்ஜன் என்ற கிராமத்திற்கு பக்கத்தில் குட்டுஜோவையும் சக்கரவர்த்தியையும் பார்க்கும்படி ராஸ்டோவுக்கு உத்தரவு. ஆனால் அவர்களோ அல்லது வேறெந்த கமாண்டரோ அங்கே காணப்படவில்லை. பற்பல விதமான நிலைகுலைந்த துருப்புகளே காணப்பட்டன. இந்த கூட்டத்தை கடந்து போவதற்கு தமது களைப்படைந்த குதிரையை அவர் முடுக்கினார். ஆனால் அவர் மேலும் மேலும் போக போக இன்னும் அதிகமான நிலைகுலைந்த கூட்டத்தை அவர் கண்டார். அவர் வெளியேறி வந்து சேர்ந்த ரஸ்தாவில் பலவிதமான வண்டிகளையும் பல பிரிவுகளையும் சேர்ந்த ருஷ்ய ஆஸ்திரிய துருப்புகளை கண்டார். பிரெஞ்சு பீரங்கி படைகள் பிராட்ஜன் உச்சியிலிருந்து போட்டு வந்த பீரங்கி குண்டுகளால் இந்த கூட்டம் கலகலத்து குழப்பமடைந்து போயிருந்தது. சக்கரவர்த்தி எங்கே, குட்டுஜோ எங்கே என்று அங்கே போய்கொண்டிருந்தவர்களில் யார் யாரை கேட்க முடியுமோ அவர்களையெல்லாம் கேட்டார். ஆனால் ஒருவரிடமிருந்தும் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு சிப்பாயின் காலரை பிடித்து இழுத்து பதில் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினார். ஏ சகோதரரே, அவர்கள் எல்லோரும் வெகு தூரத்துக்கு முன்பாகவே கம்பி நீட்டி விட்டார்கள் என்று அந்த சிப்பாய் சொல்லி எதற்காகவோ சிரித்து கொண்டு தம்முடைய உடம்பை குலுக்கி அவரிடமிருந்து விடுபட்டான். அந்த சிப்பாய் குடித்திருந்த மாதிரி தோன்றியது. ஆகவே அவனை விட்டுவிட்டார். ஒரு முக்கியமான அதிகாரியின் குதிரைக்காரன் மாதிரி தோன்றிய ஒருவனை ராஸ்டோ நிறுத்தி கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அதே ரஸ்தாவில் சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பாக ஜார் சக்கரவர்த்தி தமது வண்டியில் முழு வேகத்தோடு போய்கொண்டிருந்ததாகவும் அவர் அபாயகரமாக காயமடைந்து இருந்ததாகவும் அவன் சொன்னான். அம்மாதிரி இருக்க முடியாது, அது வேறு யாராவது ஒருவராக இருக்கலாம் என்றார் ராஸ்டோ. ஆனால் அந்த மனிதன் ஒரு கேலி புன்சிரிப்பு கொண்டு தன்னம்பிக்கையோடு சொல்லியதாவது, நானே அவரை பார்த்தேன் பீட்டர்ஸ்பர்க்கில். நான் அவரை பல தடவைகளில் பார்த்திருக்கிறபடியால் அவரை பார்த்தவுடன் எனக்கு அடையாளம் தெரியும். நான் உம்மை பார்க்கிற மாதிரியே அவரையும் பார்த்தேன். அவர் முகம் வெளிரி போய் வண்டியில் உட்கார்ந்திருந்தார். அந்த வண்டியில் கட்டப்பட்டிருந்த 4 கருப்பு குதிரைகளையும் அவர் எம்மாதிரி விரட்டினார்கள் தெரியுமா? கடகடவென்று சப்தம் போட்டுக்கொண்டு அந்த வண்டி ஓடியது. அந்த வண்டியை ஓட்டிய இலியாச் அவானிச் என்ற சாரதியையும் சக்கரவர்த்தியின் குதிரைகளையும் எனக்கு நன்றாக அடையாளம் தெரியும். சக்கரவர்த்தி குதிரைகளை இலியா ஐவானிச்சை தவிர வேறு ஒருவரும் ஓட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை. அந்த குதிரையை விட்டுவிட்டு ராஸ்டோ தமது குதிரையில் ஏறப்போகும் சமயத்தில் ஒரு காயமடைந்த அதிகாரி அவ்வழியாக போனார். அவர் ராஸ்டோவை பார்த்து, உமக்கு யார் வேண்டும்? சேனாதிபதியா? அவர் ஒரு பீரங்கி குண்டால் கொல்லப்பட்டார். எங்களுடைய பட்டாளத்தின் முன்பாக அவர் மார்பில் அந்த குண்டு தாக்கியது என்றார். இல்லை, கொல்லப்படவில்லை, காயமடைந்தார் என்று மற்றொரு அதிகாரி அவரை திருத்தினார். யாரு, குட்டுஜோவா என்று கேட்டார் ராஸ்டோ. குட்டுஜோவில்லை, வேறு யாரோ ஒருவர். யாரா இருந்தா என்ன, உயிரோடு தப்பியவர்கள் சொற்ப பேர் தானே. அந்த வழியே நீர் போகும். அந்த கிராமத்திற்கு போனால் அங்கே எல்லா கமாண்டர்களையும் பார்க்க முடியும் என்றார் அந்த அதிகாரி. ஆஸ்டராடேக் என்ற அந்த கிராமத்தை சுட்டிக்காட்டிவிட்டு அவர் மேலும் நடந்து போனார். ஏன் போகிறோம், யாரிடம் போகிறோம் என்பதை அறியாமலேயே ராஸ்டோ மெதுவாக சவாரி செய்து கொண்டு போனார். சக்கரவர்த்தி காயமடைந்து விட்டார். யுத்தமும் தோல்வியில் முடிந்தது. அதை பற்றி இப்பொழுது சந்தேகப்படுவது முடியாத காரியம். தமக்கு காட்டப்பட்ட திசையை நோக்கி ராஸ்டோ சவாரி போனார். அந்த திசையில் மாதா கோயில்களின் கோபுரங்கள் தெரிந்தன. எதற்காக அவசரப்பட வேண்டும்?
இப்பொழுது ஜாரிடமோ குட்டுஜோவிடமோ அவர்கள் காயம் படாமல் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது? மேன்மை தங்கியவரே, இந்த பாதை வழியாக போம். அந்த பாதை வழியாக போனால் நீர் உடனே கொல்லப்படுவேர். உம்மை அவர்களே கொன்று விடுவார்கள் என்று ஒரு சிப்பாய் கத்தினான். ஹோ, நீ என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? அவரை எங்கே போக சொல்கிறாய்? அந்த வழிதான் சுருக்கமான வழி என்று மற்றொருவன் கத்தினான். ராஸ்டோ யோசித்தார். அவரை கொன்று விடுவார்கள் என்று அவர் சொல்லிய பாதை வழியாகவே அவர் போய்கொண்டிருந்தார். இப்பொழுது எல்லாம் ஒன்றுதான். சக்கரவர்த்தி காயமடைந்த பின்பு என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமா என்று நினைத்தார். பிராட்ஜென்னிலிருந்து தப்பி ஓடிய போது மிக அதிகமான பேர் கொல்லப்பட்ட அதே இடத்திற்கு சவாரி போனார். இன்னமும் பிரெஞ்சுக்காரர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளவில்லை. காயமடையாதவர்கள், சொற்ப காயமடைந்தவர்களுமான ரஷ்யர்கள் அதை விட்டு போய் ரொம்ப நேரமாயிற்று. அந்த வயல் முழுவதிலும் நன்றாக உழுத நிலத்தில் உரத்தை குவித்து வைத்திருப்பதைப் போல ஒரு ஜோடி ஏக்கருக்கு 10-15 பேர் வீதம் மாண்டவர்கள் இருவராகவோ மூவராகவோ சேர்ந்து ஊர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பரிதாபகரமான முழங்கல்களும் கதறல்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. சில சமயம் அவர்கள் பாசாங்கு செய்தார்கள், அல்லது அம்மாதிரி ராஸ்டோவுக்கு தோன்றியது. இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்காமல் தப்புவதற்கு அவர் தமது குதிரையை தட்டிவிட்டார். அவர் தமது குதிரையை தட்டிவிட்டது தம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அல்ல. இந்த துர்தஷ்டத்தின் கஷ்டங்களை பார்த்து சகித்து கொள்வதற்கு வேண்டிய பலம் தம்மிடம் இல்லாததால குதிரையை தட்டிவிட்டார். அந்த வயலில் காயம்பட்டவர்களும் இறந்தவர்களும் சிதறி கிடந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் சுடுவதை நிறுத்தியிருந்தார்கள். ஏனென்றால் அங்கே சுடப்படுவதற்கு யாரும் இல்லை. இந்த காப்பாளர் குதிரை மீது வருவதை பார்த்ததும் அவர் மீது பீரங்கியை திருப்பி அவர்கள் பல குண்டுகளை சுட்டார்கள். இந்த குண்டுகளின் பயங்கரமான சப்தங்களும் தம்மை சுற்றி காணப்படும் பிணக்காட்சியும் ராஸ்டோவின் மனதில் ஒன்று சேர்ந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. அந்த சமயம் அவருடைய தாயார் எழுதிய கடைசி கடிதம் அவருக்கு நினைவில் வந்தது. இம்மாதிரி குண்டுகள் என்னை பார்த்து வந்து கொண்டிருக்கும் போது இந்த வயலில் நான் நிற்பதை என் தாயார் பார்த்தால் அவள் என்ன மாதிரி பயப்படுவாள் என்று அவர் நினைத்து பார்த்தார். ஆஸ்டாராடேக் என்ற கிராமத்தில் யுத்த களத்திலிருந்து திரும்பிய ருஷ்ய துருப்புகள் கூடியிருந்தார்கள். இன்னமும் அவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த போதிலும் அவர்களுடைய நிலை குலைந்த தன்மை குறைந்திருந்தது. பிரெஞ்சுக்காரர்களின் பீரங்கியின் குண்டுகள் அந்த இடத்தை வந்து அடையாது. துப்பாக்கி சப்தங்கள் எங்கோ தூரமாக கேட்டுக்கொண்டிருந்தன. இங்கே யுத்தம் தோற்றுவிட்டது என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக பார்த்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தார்கள். சக்கரவர்த்தியோ குட்டுஜோவோ எங்கே இருக்கிறார்கள் என்பதை அங்கிருந்த ஒருவராவது ராஸ்டோவுக்கு சொல்ல முடியவில்லை. சக்கரவர்த்தி காயமடைந்தார் என்று கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான் என்று சிலர் சொன்னார்கள். அப்படியல்ல என்று வேறு சிலர் சொன்னார்கள். சக்கரவர்த்தியின் வண்டி அந்த யுத்தகலத்திலிருந்து வேகமாக ஓடியதால அம்மாதிரி வதந்தி ஏற்பட்டிருக்கலாம் என்று சிலர் சொன்னார்கள். வெளியே பீதியடைந்த நபர் ஹாஃப் மார்ஷல் கோமகன் டால்ஸ்டாய் சக்கரவர்த்தியின் பரிவாரங்களோடு அந்த சக்கரவர்த்தியின் வண்டியில் ஓடினார். யாரோ தலைமை காரியாலயத்திலிருந்து வந்த ஒருவர் அந்த கிராமத்தின் இடது பக்கத்தில் இருப்பதாக ஒரு அதிகாரி ராஸ்டோவிடம் சொன்னார். ராஸ்டோ அங்கு அம்மாதிரி ஒருவரையும் பார்க்க முடியாது என்று எண்ணினாலும் தம்முடைய மனதை திருப்தி செய்வதற்காக அங்கே சவாரி போனார். 2 மைல்கள் அவர் கடந்தார். ருஷ்ய துருப்புகள் கடைசியாக கூடியிருந்த இடத்தையும் அவர் கடந்தார். அங்கே ஒரு வீட்டின் தோட்டத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளத்தை பார்த்து 2 குதிரை வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவருடைய தொப்பியில் ராஸ்டோவுக்கு பழக்கமான வெள்ளை தோகை காணப்பட்டது.
இன்னொருவர் ஒரு அழகான பழுப்பு நிற குதிரையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவரையும் எங்கேயோ முன்பு பார்த்ததாக ராஸ்டோவுக்கு நினைவில் வந்தது. அவர் அந்த பள்ளம் வரையில் குதிரையில் போய் அங்கே தம்முடைய தார் சக்கரத்தால் குதிரையை அழுத்தவே அது அந்த பள்ளத்தை தாண்டியது. அது தாண்டிய போது அந்த பள்ளத்தின் ஓரம் இருந்த மண் சிறிது சரிந்தது. அவர் தமது குதிரையை திருப்பி மீண்டும் அந்த பள்ளத்தை தாண்டினார். தாண்டிவிட்டு வெள்ளை தோகை அணிந்திருந்தவரை பார்த்து மரியாதையோடு பேசினார். அதாவது அவரும் அதே மாதிரியான மரியாதை செய்யலாம் என்று யோசனை கூறுவதைப் போல இருந்தது. அந்த குதிரை மீது இருந்தவர் பழக்கமானவர் போல தெரிந்தபடியால் தம்மை அறியாமலேயே அவர் மீது ராஸ்டோ கவனம் செலுத்தினார். அந்த தோகை வைத்து கொண்டிருந்தவர் தம்முடைய தலையினாலையும் கையினாலையும் தாம் அப்படி செய்ய போவதில்லை என்று சொல்வது போல காட்டினார். அவர்தான் ராஸ்டோ போற்றி வந்த பரிதாபமான சக்கரவர்த்தி. தனியாக இந்த வெட்டவெளியான வயலில் அவராய் இருக்க முடியாது என்று ராஸ்டோ நினைத்தார். அந்த சமயம் அலெக்சாண்டர் தமது தலையை திருப்பினார். அவருக்கு மிகவும் பிரியமான, அவர் நினைவில் ஆழமாய் பதிந்து போயிருந்த அந்த முகமாய் சாயல்களை ராஸ்டோ பார்த்தார். சக்கரவர்த்தி முகம் வெளிரி போயிருந்தார். அவருடைய கன்னங்கள் ஒட்டி போய் கண்கள் உள்வாங்கி இருந்தன. ஆனால் அவருடைய கவர்ச்சியும் அவருடைய அசைவுகளின் அமைதியும் இன்றும் அதிகமாக காணப்பட்டன. சக்கரவர்த்தி காயமடைந்தார் என்ற வதந்திகள் பொய்யாய் போனதைக் கண்டு ராஸ்டோ சந்தோஷமடைந்தார். அவரை பார்க்க நேர்ந்ததாகவும் அவர் சந்தோஷம் அடைந்தார். டால்கார்காவ் அவரிடம் கொடுத்தனுப்பிய செய்தியை நேராக சக்கரவர்த்தியிடம் சென்று கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். ஒரு காதலன் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த, கடைசியாக தன் காதலிடம் தனியாக சந்திக்கும் சந்தர்ப்பம் வரும்போது தான் பல இரவுகளாக கனவு கண்டு வந்ததை சொல்ல தைரியம் கொள்ளாமல் அதை விட்டு ஓடுவதற்கு ஏதாவது வழியிருக்கிறதா என்று தைரியம் குறைந்து நடுங்குவது காதலில் துடித்து கொண்டிருக்கும் வாலிபர்களின் வழக்கம். அதே மாதிரி ராஸ்டோவின் நிலைமை இருந்தது. உலகத்தில் வேறு எதையும் விட அதிகமாக அவர் ஏங்கிக் கொண்டிருந்த விஷயம் அவர் கைக்கு எட்டிவிட்டது என்றாலும் சக்கரவர்த்தியை எப்படி நெருங்குவது என்பது அவருக்கு தெரியவில்லை. அப்படி செய்வது அசௌகரியமாகவும் அநாகரிகமாகவும் அசாத்தியமாகவும் இருப்பதாக அவருக்கு 1000 காரணங்கள் தோன்றின. என்ன இது? அவர் தனிமையாகவும் சோர்வாகவும் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள நான் சந்தோஷப்படுவது போலல்லவா இருக்கிறது. ஆனால் இந்த துக்கமான நேரத்தில், இந்த கஷ்டமான சமயத்தில் ஒரு அந்நியனை பார்ப்பதற்கு அவருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். மேலும் நான் அவரிடம் போய் என்ன சொல்லப் போகிறேன்? அவரை பார்த்த உடனேயே எனது இருதயம் நின்று விடுகிறதைப் போலவும் என்னுடைய தொண்டை வறண்டு விடுகிறதைப் போலவும் தோன்றுகின்றன என்று அவர் நினைத்தார். அவருடைய மனோராஜ்யத்தில் சக்கரவர்த்தியிடம் எம்மாதிரி பேச வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்திருந்த எண்ணற்ற பேச்சுகளில் ஒன்று கூட அவருக்கு இந்த சமய ஞாபகத்திற்கு வரவில்லை. வேறு விதமான நிலைமையில் சக்கரவர்த்தியை சந்தித்தால் பேசுவதற்காகவே அந்த பேச்சுகள் கற்பனை செய்யப்பட்டன. அதாவது யுத்தத்தில் வெற்றி மாலை சூடும்போது, அல்லது தாம் காயமடைந்து செத்து கொண்டிருக்கும் போது சக்கரவர்த்தி அவரிடம் வந்து அவருடைய தீவிரமான செய்கைக்காக வந்தனம் தெரிவிக்கும் போது சொல்ல வேண்டும் என்று மனோராஜ்யம் செய்த பேச்சுகளாகும். மேலும் இப்பொழுது மாலை மணி 4 போகிறது. யுத்தமோ தோற்றுவிட்டது. இந்த சமயத்தில் சக்கரவர்த்தியிடம் நான் எப்படி போய் வலது பக்கவாட்டை பற்றி உத்தரவு கேட்க முடியும்? இல்லை, நான் கண்டிப்பாக அவரிடம் நெருங்கக்கூடாது. கண்டிப்பாக அவருடைய சிந்தனைகளில் நான் குறுக்கிடக்கூடாது. அவரிடமிருந்து வெறுப்பான பார்வையோ அல்லது தம்மை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தையோ பெறுவதை விட அதற்காக 1000 தடவைகள் சாவது மேல் என்று ராஸ்டோ தீர்மானித்தார்.
மிகுந்த துக்கத்தோடும் நெஞ்சு நிறைய அதைரியத்தோடும் திரும்பி திரும்பி அங்கு தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்த ஜார்ஜ் சக்கரவர்த்தியை பார்த்து கொண்டும் அவர் சவாரி போனார். இம்மாதிரியாக ராஸ்டோ தமக்குள்ளாக வாதம் செய்து கொண்டு துக்கத்தோடு அங்கிருந்து சவாரி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு கேப்டன் வான்டோல் வரும்படி நேர்ந்தது. அவர் சக்கரவர்த்தியை பார்த்ததும் உடனே அவரிடம் சவாரி போய் அவருக்கு சேவை செய்வதற்கு தயாராக நின்றார். முன்னால் இருந்த அந்த பள்ளத்தை குதிரையிலிருந்து இறங்கி கால்நடையாகவே தாண்டுவதற்கு உதவி செய்தார். சக்கரவர்த்தி அசௌகரியமாக இருப்பதாக உணர்ந்ததால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வதற்காக அங்கிருந்த ஒரு ஆப்பிள் மரத்தின் அடியில் உட்கார வைத்தார். வான்டோலும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்தார். கொஞ்ச தூரத்தில் சென்று கொண்டிருந்த ராஸ்டோ சக்கரவர்த்தியுடன் வான்டோல் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து வருத்தத்தோடும் பொறாமையோடும் நோக்கினார். எவ்வளவு உள்ள கனிவோடு வான்டோல் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் சக்கரவர்த்தி தமது கண்களால் கைகளை மறைத்து கொண்டிருப்பதிலிருந்து அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்பதையும் வான்டோலின் கையை அவர் பிடித்திருப்பதையும் ராஸ்டோ பார்த்தார். நான் அவருடைய இடத்தில் இருக்க வேண்டியவன் என்று ராஸ்டோ நினைத்தார். சக்கரவர்த்திக்காக தோன்றி அனுதாபத்தினால் அவருக்கு வந்து கொண்டிருந்த கண்ணீரை அவரால் அடக்க முடியவில்லை. மிகுந்த வருத்தத்தோடும் அவர் சவாரி போனார். எங்கே போகிறோம், எதற்கு போகிறோம் என்பது அவருக்கே தெரியவில்லை. தம்முடைய பல குறைவுதான் தம்முடைய துக்கத்திற்கு காரணம் என்பதை அவருக்கு தெரிந்ததும் அவருடைய அதைரியம் இன்னும் அதிகமாயிற்று. தாம் எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் போயிருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். சக்கரவர்த்தி மீதுள்ள தமது பக்தியை காட்டுவதற்கு அது ஒரு அபூர்வமான சந்தர்ப்பமாக இருந்ததென்றும் அதை அவர் உபயோகப்படுத்தி கொள்ள தவறிவிட்டார் என்றும் எண்ணினார். நான் என்ன செய்துவிட்டேன் என்று அவர் நினைத்தார். அவர் மீண்டும் தமது குதிரையை திருப்பி சக்கரவர்த்தி இருந்த இடத்திற்கு பாய்ச்சலில் வந்தார். அங்கே அந்த பள்ளத்தில் அப்பால் ஒருவரையும் காணவில்லை. சில வண்டிகள் அந்த வழியாக போய்க் கொண்டிருந்தன. குட்டுஜோவின் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் அந்த வண்டிகள் போய்கொண்டிருக்கிற கிராமத்தில்தான் இருக்கிறார்கள் என்று வண்டி ஓட்டிகளில் ஒருவன் சொன்னான். ராஸ்டோவ் அவர்களை பின்பற்றி போனார். அவருக்கு முன்பாக குதிரைகள் மீது துணிகளை போட்டு மூடிக்கொண்டு குட்டுஜோவின் குதிரைக்காரன் அவைகளை அழைத்து போய் கொண்டிருந்தான். அதற்கு பின்னால் ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியின் பின்னால் ஒரு வயோதிகமான நொண்டியாமை ஒருவன் ஒரு உயரமான தொப்பி அணிந்து கொண்டு தோல் கோட் அணிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். டிட் எடிட் என்று குதிரைக்காரன் கூவினான். என்னப்பா என்று அந்த வயோதிகன் கேட்டான். இடிடா, அதை புதைத்து தள்ளு என்றார். ஹோ, நீ ஒரு முட்டாள் என்று அந்த வயோதிகன் சொல்லி வேகமாகவும் கோபமாகவும் கீழே துப்பினான். மௌனமாக கொஞ்ச நேரம் கழிந்த பின்பு மீண்டும் அதே தமாஷை மறுபடியும் பேசிக்கொண்டிருந்தார். மாலை 5 மணிக்குள்ளாக எல்லா போர் முனைகளிலும் யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டது. 100 பீரங்கிகளுக்கு மேலாக பிரெஞ்சுக்காரர்களின் கைக்கு போய்விட்டன. பிரிட்ஸ்பி ஜெவ்ஸ்கி என்பவரும் அவருடைய படைகளும் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்து விட்டார்கள். மற்ற படைகள் தங்கள் வீரர்களில் பாதி பேர்களை இழந்த பின்பு அலங்கோலமான நிலைமையில் குழப்பமான கூட்டங்களாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். லாங்கரன், டாக்டுராவ் ஆகியோர்களின் படைகளில் மிஞ்சியிருந்தவர்கள் அகேஸ்ட் என்ற கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள குளங்களின் கரைகளையும் அணைகளையும் சுற்றி கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். 5 மணிக்கு பிற்பாடு அந்த அகேஸ்ட் அணையில் பீரங்கி குண்டுகள் வந்து விழுந்து கொண்டிருந்தன. பிராட்ஜென் குன்றுகளின் சாய்வுகளில் அந்த பீரங்கிகள் வைக்கப்பட்டு அங்கிருந்து பின்னால் போய்க் கொண்டிருந்த துருப்புகள் மீது பிரெஞ்சுக்காரர்கள் குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்தார்கள். பின்னணியில் டால்காருக்காவும் மற்றவர்களும் அங்கிருந்த சிலரை திரட்டி தமது துருப்புகளை விரட்டி கொண்டு வந்து பிரெஞ்சு குதிரைப்படை மீது குண்டு மழை பொழிந்து கொண்டிருந்தார்கள். மாலை இருட்ட ஆரம்பித்தது. அந்த ஒடுக்கமான அகேஸ்ட் அணையின் பல வருஷங்களாக அங்கிருந்த வயோதிக மெல்காரன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தமது பேரனை பக்கத்தில் அமர்த்தி கைச்சட்டையை மேலே மடக்கி கொண்டு மீன் பிடித்து கொண்டிருப்பது வழக்கம்.
அந்த கரை வழியாக மெரோவியர்கள் தங்களுடைய சுருக்கமான தொப்பிகளை அணிந்து நீல நிற சட்டைகள் அணிந்து தங்கள் 2 குதிரை வண்டிகளில் கோதுமையும் கோதுமை மாவையும் ஏற்றி போய் கொண்டிருப்பது வழக்கம். இப்பொழுது அந்த ஒடுக்கமான அணை மீது சாமான் வண்டிகளும் பீரங்கிகளும் மத்தியில் அந்த குதிரை குளம்படிகளும் வண்டிகளின் சக்கரங்களுக்கு இடையில் அமுங்கிவிடக் கூடாதே என்ற பயத்தோடு ஒருவரை ஒருவர் நெருக்கி கொண்டு கீழே கிடந்த காயம் அடைந்தவர்களையும் செத்து கொண்டிருந்தவர்களையும் பிடித்து தள்ளி கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். 10 வினாடிகளுக்கு ஒரு குண்டு அங்கே வந்து காற்றை அடித்து கொண்டு பறக்கவோ அல்லது வெடிக்கவோ செய்து கொண்டிருந்தது. அது விழுந்த இடத்தில் கூட்டமாயிருந்த அந்த சிப்பாய்களில் பலர் கொல்லப்பட்டும் இரத்தம் சிந்தியும் காணப்பட்டார்கள். டொலாகாவ் இப்போது ஒரு அதிகாரியாக இருந்தார். அவர் தமது காயம்பட்ட கையை அந்த பட்டாளத்தின் கமாண்டர் குதிரை மீது ஏறி வர அவருடன் அந்த பட்டாளத்தை சேர்ந்த இன்னும் 10 பேருடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய பட்டாளத்தில் மிஞ்சியவர்கள் அவர்கள்தான். அந்த அணைக்கு போகிற வழியின் பக்கத்தில் கூட்டம் நெருங்கியிருந்தபடியால் அவர்கள் அதில் நுழைந்து போக முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு குதிரை பீரங்கி வண்டியின் கீழாக விழுந்து விட்டபடியால் அந்த பாதையை விட்டு இழுத்து விலக்கி கொண்டிருந்தார்கள். இந்த சமயம் ஒரு பீரங்கி குண்டு அவர்களுக்கு பின்னால் வந்து விழுந்து ஒருவரை கொன்றது. மீண்டும் முன்னால் ஒரு குண்டு விழுந்து டொலாகாவின் உடம்பெல்லாம் இரத்தம் தெறிக்கும்படி செய்தது. கூட்டம் வேறு வழியின்றி முன்னால் முண்டி அடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு சில அடிகள் போவதும் மீண்டும் நிற்பதுமாக இருந்தது. ஒரு 100 கஜங்கள் நகர்ந்துவிட்டால் போதும், அப்புறம் நமக்கு ஆபத்தில்லை. இங்கேயே இன்னும் 2 நிமிஷங்கள் நின்று கொண்டிருந்தால் போதும், நிச்சயம் சாவுதான் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். அந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்த டொலாகாவ் அந்த அணையின் ஓரத்திற்கு முண்டி அடித்து கொண்டு போனார். போகிற வழியில் 2 சிப்பாய்களை தள்ளிவிட்டு அந்த மில் குளத்தின் மேலுள்ள வழுவழுப்பான பனிக்கட்டி மீது ஓடினார். இந்த பக்கம் திரும்புகள் என்று அவர் கத்திவிட்டு அங்கிருந்த பனிக்கட்டி மீது குதித்தார். அவர் குதித்த வேகத்தில் அந்த பனிக்கட்டி கொஞ்சம் நொறுங்கியது. இந்த பக்கம் திரும்புகள் என்று துப்பாக்கிகளோடு இருந்தவர்களிடம் மீண்டும் கத்தினார். அது தாங்கிக் கொள்ளும் என்றார். அந்த குளத்தை மூடியிருந்த பனிக்கட்டி அவரை தாங்கியது. ஆனால் அது ஆடி நொறுங்கியது. அந்த பனிக்கட்டி பீரங்கியையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ தாங்க முடியாது என்பது மட்டுமல்ல, வெகு சீக்கிரத்தில் இவருடைய பலுவை அது தாங்க முடியாமல் போய்விடலாம். அங்கு நின்றவர்கள் அவரை பார்த்து அந்த கரையிலேயே ஒருவரை ஒருவர் நெருங்கினால் ஒழிய பனிக்கட்டி தளத்தில் இறங்குவதற்கு துணியவே இல்லை. குதிரை மீதிருந்த அந்த ஜெனரல் அந்த அணையின் தலைப்பில் நின்று கொண்டு தமது கையை உயர்த்தி டொலாகாவிடம் ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்தார். திடீரென்று ஒரு பீரங்கி குண்டு அந்த கூட்டத்தின் மேலாக மிகவும் தனிவாக பறந்து வந்தபடியால் எல்லோரும் கீழே குனிந்தார்கள். ஆனால் யார் மீதோ பாய்ந்து சப்தம் கேட்டது. அந்த ஜெனரல் குதிரை மீதிருந்து விழுந்து இரத்த வெள்ளத்தில் மூழ்கினார். அவரை ஒருவரும் திரும்பி பார்க்கவோ அல்லது அவரை தாங்கி தூக்கவோ நினைக்கவில்லை. பனிக்கட்டி தளத்தின் மீது இறங்குங்கள், பனிக்கட்டி தளத்தின் மீது இறங்குங்கள் என்று அனைவரும் கத்திக்கொண்டும் போய்கொண்டிருங்கள் இருந்தார்கள். இங்கே திரும்புங்கள், அங்கே திரும்புங்கள், உங்களுக்கு காது கேட்கிறதா, மேலும் போங்கள் என்று பலவிதமான குரல்கள் அந்த ஜெனரலை பீரங்கி கொண்டு தாக்கிய பின்பு திடீரென்று கூச்சல் அதிகமாக வந்தன. எதற்காக கத்துகிறோம், ஏன் கத்துகிறோம் என்பதை கூட அறியாமல் அந்த வீரர்கள் கத்திக்கொண்டே இருந்தார்கள். அந்த அணை மீது போய்கொண்டிருந்த பின்னால் இருந்த ஒரு பீரங்கி வண்டியை பனிக்கட்டி தளத்தில் திருப்பினார்கள். உடனே சிப்பாய்கள் அணையிலிருந்து திரும்பி பனிக்கட்டி தளத்தில் ஓட ஆரம்பித்தார்கள். முன்னால் ஓடிக்கொண்டிருந்த சிப்பாய்களின் பாரம் தாங்க முடியாமல் பனிக்கட்டி உடைந்து விட்டது. ஒருவருடைய கால் தண்ணீருக்குள் நழுவியது. அதை மேலே எடுக்க அவன் முயற்சிக்கும் போது அவன் இடுப்பளவு தண்ணீரில் விழுந்து விட்டான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த சிப்பாய்கள் இதை பார்த்ததும் பின்வாங்கினார்கள். அந்த பீரங்கி வண்டிக்காரன் தனது குதிரையை நிறுத்தினான். ஆனால் அவர்களுக்கு பின்னாலிருந்து பனிக்கட்டி மீது போங்கள், ஏன் நிற்கிறீர்கள், மேலே போங்கள், மேலே போங்கள் என்று கூச்சல்கள் வந்து கொண்டே இருந்தன. பயங்கரத்தை காட்டும் கூக்குரல்களும் அந்த கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டன.
அந்த பீரங்கி வண்டிக்கு பக்கத்தில் இருந்த சிப்பாய்கள் தங்கள் கைகளை ஆட்டி தங்கள் குதிரைகளை அடித்து அவை மேலே போகும்படி விரட்டினார்கள். அந்த அணையிலிருந்து குதிரைகள் கீழே இறங்கின. அந்த பாலங்களுக்கு கீழிருந்த பனிக்கட்டி திடீரென்று பூராவாகவும் நொறுங்கி விழுந்தது. அங்கிருந்து 40 மனிதர்கள் தண்ணீருக்குள் விழுந்தார்கள். சிலர் முன்பாகவும் சிலர் பின்பாகவும் விழுந்து ஒருவரை ஒருவர் அமுக்கி அந்த பனிக்கட்டு மீதும் தண்ணீர் மீதும் அங்கிருந்த அணையின் மீதும் கூடியிருந்த கூட்டத்தின் மீதும் அந்த கரையின் மீதும் விழுந்து கொண்டே இருந்தார்கள். பகுதி 18 முடிந்தது. போரும்